வாழைப்பூ கூட்டு செய்முறை பார்க்கலாம். 2 வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். இதில் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய வேலை. அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி இந்த கூட்டு செய்கிறது. ஒவ்வொரு மடல்களாக எடுத்துகிட்டு தான் அந்த பூவை எடுக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பூக்களை எடுத்து மேலே கொஞ்சமாக தேய்ச்சி விடணும். இப்படி தேய்ச்சி விடுறப்ப உள்ளே இருக்கிற நரம்பு பகுதி இருக்கும் தெரியும். அதை எடுத்துட்டு அதோடு சேர்த்து வெள்ளை கலரில் ஒரு இதழ் பகுதி இருக்கும், அதையும் எடுத்துடணும். இதை 2ஐயும் நீக்கிட்டா போதும். இதுதான் இதை நீக்கிடணும். இதை நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மோரில் கட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அது கருத்து போகாமல் இருக்கும். பூவை க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இதில் வாழைப்பூ வடை, வாழைப்பூ பக்கோடா, வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ பொரியல் இதெல்லாம் செய்யலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்த நரம்பும் அந்த வெள்ளை கலர் இதழ் பகுதியும் தான் பார்க்குறீங்க. வாழைப்பூவோட முருங்கைக்கீரை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இருந்த முருங்கை மரம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் காற்றுல சாஞ்சு உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வெட்டி விட்டுருந்தோம். இப்போ நல்லா துளிர் வந்துருக்குது. இந்த துளிரில் தான் முருங்கைக்கீரையை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். இப்போ வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி இதை மோரில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வாழைப்பூ சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வேக விடணும். இப்போ வாழைப்பூ வெந்ததுக்கு அப்புறமா முருங்கைக்கீரையை சேர்க்கணும். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணியிருக்குது. இதை நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இது சீக்கிரமாக குக் ஆகிடும். குக் ஆனதுக்கு அப்புறமா வேணும்னா துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் சாம்பார் செய்கிறப்ப. அந்த துவரம்பருப்பை அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இதையும் நல்லா கிண்டணும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதையும் இதில் போட்டுட்டு தேங்காய் துருவல் நிறைய இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் துருவல் போட்டோன்னே நல்லா கிண்டி இறக்கி வச்சிட வேண்டியது தான். இப்போ வாழைப்பூ கூட்டு ரெடி.